வணக்கம் நண்பா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன்னா உங்கள் ரஞ்சித். இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாக்கோ அப்படின்ற ஒரு பிராண்டோட பவர் பேங்க் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கூகுள் பேயில் தான் பார்த்தேன். ஓகேங்களா. ஸோ அதில் வந்துட்டு ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு 599க்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. சரின்னு பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு, அதையும் வாங்கிட்டேன். ஓகேங்களா. வாங்கினதுக்கப்புறம் அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோடய பிளானு. இப்போ பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு டைப் ஏலேருந்து டைப் சி வரைக்கும் இருக்குது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு சொல்கிறேன். தென் இதனோட எம்ஏஹெச் பார்த்திங்கன்னா 10,000 எம்ஏஹெச். தென் இதனோட ப்ராண்டு டாக்டர் வாகு அப்படின்றது, டிஆர் வாகு அப்படின்னு. தென் இதனோட சார்ஜிங் ஸ்பீட் எல்லாமே செக் பண்ணேன், ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. அதாவது நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட் அப்படின்றது கிடைக்கிது. மைக்ரோ யூஎஸ்பியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 5 வோல்ட் 2 ஆம்பியர் கிடைக்கிது. டைப் சியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இன்புட் மட்டும்தான் கொடுக்க முடியும். தென் மைக்ரோ யூஎஸ்பியுமே இன்புட் தான். யூஎஸ்பி அவுட்புட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 5 வோல்ட் 2.4 ஆம்பியர் பார்த்திங்கன்னா கிடைக்கிது. அதாவது 12 வாட் வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சார்ஜ் அப்படின்னு ஏற்றிக்கலாம். ஓகேங்களா. தென் 10 வாட் சப்போர்ட் பண்ணுற மொபைலெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே சார்ஜ் ஏறும். 10 வாட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னு வைங்களேன், கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் சார்ஜ் ஏறும். நமக்கு எப்படி சார்ஜர்னு பவர் பேங்க் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சிலது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பார்த்து வாங்கினது சும்மா ஏதோ ஒரு பவர் பேங்க் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வாங்கினது. ஓகேங்களா. இதனோட பில்டெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம பார்த்திங்கன்னா கையை வச்சு தேய்க்கும்போது நல்லா சொரப்பாக இருக்கும், வலிக்கிட்டு போகாத மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஃபுல்லாமே எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே வழுக்கிற மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ அவுட்புட் வரும் இந்த மாதிரியான விஷயங்களுமே பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதனோட வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 225 கிராம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நல்லா கையில் வாங்கும்போதே பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டாக இருந்துச்சு. பார்சலை பார்த்திங்கன்னா பிரிக்காமே எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதுன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது 4 லைட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அந்த 4 லைட்டையும் பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுறதுக்கு சைடில் ஒரு பவர் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் ஆன் ஆகிடும். ஓகேங்களா. அதில் வந்துட்டு எந்த லெவலில் சார்ஜிங் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இது வந்துட்டு சார்ஜ் ஏறுறமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே சார்ஜ் இருந்துச்சு. ஒரு அரை மணி நேரம் போட்டிருந்தாலே பார்த்திங்கன்னா ஒரு 2 பாயிண்ட்லேருந்து 3 பாயிண்ட் அப்படின்றது ஏறிக்கிற மாதிரி இருந்துச்சு. நமக்கு பார்த்திங்கன்னா சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது. இதை வந்துட்டு சார்ஜ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அது பார்த்திங்கன்னா வாங்கின உடனே நமக்கு 3 பாயிண்ட் அப்படின்றது சார்ஜ் கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க இல்லையா, அதில் வந்துட்டு 3 பாயிண்ட் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா 45ன்னு இருக்குது. ஓகேங்களா. கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது எவ்வளோ சார்ஜ் ஏறி இருக்குது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஆன் பண்ணி பார்த்தோம். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு எவ்வளோ சார்ஜ் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 47% அப்படின்ற மாதிரி சார்ஜ் அப்படின்றது ஏறிச்சு. 5, 6, 7 அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஏறி இருக்குது. ஒரு 3 பாயிண்ட் ஏறி இருக்குது. ஓகேங்களா. 3 பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துச்சு. சரி அது பாட்டுக்கு ஏறட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 47 அப்படின்ற மாதிரி ஏறி இருக்குது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். 2 கேமரா ரெஸ்டோரேஷன் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் அமௌண்ட் இல்லாமல் நிப்பாட்டி வச்சுருக்கோம். அதையும் பார்த்திங்கன்னா கன்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போதைக்கு இந்த பவர் பேங்க் வாங்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்த காசை கரியாக்கிட்டேன். ஓகே பரவாயில்ல. நமக்கு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. நீங்கள் இதை வாங்குவீங்களா அப்படின்ற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். டாடா, பை பாய், டேக் கேர்.